அனைவருக்கும் வணக்கம். ஜானகி ஒரு குரலின் காலமற்ற காவியம். ஒரு பாடல் முடிந்தாலும் ஒரு குரல் என்றும் முடிவதில்லை. தமிழ் திரையிசையின் வரலாற்றில் சில குரல்கள் காலத்தை வென்றவை. அந்த பட்டியலில் என்றும் முதல் வரிசையில் நிற்பவர் ஜானகி அம்மா. அவருடைய குரல் ஒரு பாடகியின் குரல் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு நினைவு, ஒரு தலைமுறையின் வாழ்க்கை பின்னணி. இன்று அவர் மரணமடைந்தார் என்று நான் கேள்விப்பட்டதும் மனம் நொறுங்கி அழுது விட்டேன். இந்த யூடியூப் சேனல் முகமாக என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. வார்த்தைகள் முட்டி நிற்கின்றன. அவருக்காக இதோ ஒரு தொகுப்பு என்லெஸ் என்டர்டெயின்மெண்டில். 1957ஆம் ஆண்டு தனது பின்னணி பாடகி பயணத்தை தொடங்கிய ஜானகி அம்மா தமிழில் தனது ஆரம்ப கால பாடல்களால் இசையுலகில் அறிமுகமானார். ஆனால் சிங்காரவேலனை தேவா கொஞ்சும் சலங்கை என்ற பாடல்தான் அவரை தமிழகம் முழுவதும் கொண்டாட வைத்தது. அந்த பாடல் இன்று வரை தமிழிசையின் மைல் கல்லாகவே கருதப்படுகிறது. 1960களில் எம்.எஸ். விஸ்வநாதனின் இசையில் இனிமையை பரப்பிய குரல். 1970களில் காதலின் மென்மையை உயிர்ப்பித்த குரல். 1980 மற்றும் 1990களில் இளையராஜாவின் இசையில் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த குரல். 2000களில் புதிய தலைமுறையுடன் இணைந்து தன் குரலின் மந்திரத்தை இழக்காமல் பாடிய கலைஞர். எந்த இசையமைப்பாளர் வந்தாலும், எந்த தலைமுறை மாறினாலும் ஜானகி அம்மாவின் குரல் மட்டும் மாறவில்லை. அது காலத்தோடு வளர்ந்தது. ஜானகி அம்மாவின் மிகப்பெரிய சிறப்பு பாடலை பாடவில்லை, அதை வாழ்ந்தார் என்பதுதான். ஒரு குழந்தைக்காக குழந்தையாகவும், ஒரு காதலிக்காக மென்மையாகவும், ஒரு தாயாக கருணையுடனும், ஒரு கிராமத்து பெண்ணாக இயல்பாகவும், ஒரு சோகத்தின் கண்ணீராகவும் ஒவ்வொரு பாடலிலும் அவர் குரல் அந்த கதாபாத்திரமாகவே மாறியது. அதனால்தான் அவரை த குயின் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் என்று ரசிகர்கள் அழைத்தனர். எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், இளையராஜா, ஏ.ஆர். ரகுமான், இந்திய இசையின் பல தலைமுறைகளை இணைத்தே ஒரே பெண் குரல் ஜானகி அம்மாதான். எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கே.ஜே. ஏசுதாஸ், மனோ உள்ளிட்ட பலருடன் இணைந்து ஆயிரக்கான மறக்க முடியாத பாடல்களை அளித்தார். 4 தேசிய விருதுகள், பல மாநில அரசுகளின் சிறந்த பாடகி விருதுகள், ஆயிரக்கணக்கான இசை ரசிகர்களின் அன்பு. ஆனால் அவருடைய மிகப்பெரிய விருது என்னவென்றால், இன்று கூட ஒரு பாடல் ஒலிக்கும் போது மக்கள் சொல்வது, இது ஜானகி அம்மா குரல் தானே. அந்த ஒரு வரியே அவருடைய வாழ்நாள் சாதனை. 6 தசாப்தங்களுக்கும் மேலான இசை பயணத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பதிவு செய்தார். ஒவ்வொரு மொழியிலும் அந்த மொழியின் இயல்பை குரலில் வெளிப்படுத்திய அபூர்வமான கலைஞர் அவர். பல தசாப்தங்களாக ரசிகர்களின் இதயங்களை வென்ற பிறகு தனது இறுதி பாடலையும் அதே அமைதியுடனும் அர்ப்பணிப்புடனும் பாடிவிட்டு மேடையிலிருந்து மெதுவாக விலகினார். அது ஓய்வு மட்டுமே. அவரது குரளவுக்கு ஓய்வு கிடையாது. அந்த பாடல்கள் ஒவ்வொரு நாளும் புதிய ரசிகர்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. ஒரு குழந்தை தாலாட்டு கேட்டாலும், ஒரு காதலன் பழைய பாடலை கேட்டாலும், ஒரு தாய் சமையல் அறையில் மெதுவாக பாடிக்கொண்டாலும், ஒரு இசை ரசிக நினைவுகளில் மூழ்கினாலும் அங்கே எங்கோ ஜானகி அம்மாவின் குரல் இருக்கும். அதுதான் உண்மையான அமரத்துவம். எங்கள் அஞ்சலி. ஜானகி அம்மா, நீங்கள் பாடிய ஒவ்வொரு பாடலும் எங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம். நீங்கள் பாடிய குரல் காலத்தை வென்றது. நீங்கள் உருவாக்கிய உணர்வுகள் தலைமுறைகளை இணைத்தது. இன்று நீங்கள் உடலால் நம்மிடையே இல்லாவிட்டாலும் உங்கள் குரல் ஒவ்வொரு காலையிலும் ரேடியோவில் உதயமாகிறது, ஒவ்வொரு இரவிலும் நினைவுகளாக உறங்குகிறது.
ஒரு பாடகி மறையலாம், ஆனால் ஒரு குரல் என்றென்றும் மறைவதில்லை. நன்றி ஜானகி அம்மா. தமிழிசை உங்களை என்றும் மறக்காது.